நாளை தேர்தல் ஏப்ரல் 23 வாக்களிக்கும் நாள். அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும். வாக்களிக்காமல் இருப்பது தேச துரோகத்துக்கு இணையான ஒரு அவப்பெயரும் கெட்ட பெயரும் உண்டாகும். புதிய வாக்காளர்களை வரவேற்கிறேன். அவர்களுக்கான சில அறிவுரைகளை சொல்ல விரும்புகிறேன். புதிய வாக்காளர் அனைவருக்கும் வணக்கம். புதிதாக வந்தவர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என புதிதாக வந்த உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் இங்கே புதிதாக யாராலையும் வென்றிட முடியாது. நீங்கள் வாய்ப்பு தரலாம், அந்த ஒரு ஓட்டு தான் வாய்ப்பாக மாறும். ஆனால் வெற்றியை தராது. இங்கே வெற்றி தான் முக்கியம். வெற்றி பெற்றவர்களால் தான் நல்ல திட்டங்களை கொண்டு வர முடியும். கெட்ட சக்திகளை வெளியே அகற்ற முடியும். அதே போன்று இப்போது இருக்கும் போதை பழக்கங்களை நீங்கள் இளைஞர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். உங்கள் சகோதரர் அந்த தீய பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்கலாம். அதனால் உங்கள் அப்பா அம்மா மன உளைச்சலாக இருக்கலாம். இல்லை உன்னுடைய நண்பர் அந்த தீய பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்கலாம். அதனால் உங்களுக்கும் ஒரு மன உளைச்சல் இருக்கும். நம்முடன் பழகியவர் இப்படி திசை மாறிவிட்டார் என. இதையெல்லாம் எப்போதிலிருந்து இருக்கிறது என நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். தினமும் 2 முறை நியூஸ் பாருங்கள், செய்திகளை பாருங்கள். காலையில் 1 மணி நேரம், இரவில் 1 மணி நேரம் செய்தியை பாருங்கள். தவறாமல் செய்தியை பாருங்கள். அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள். அரசியலுக்கு வரவில்லை என்றாலும் பரவாயில்லை. தயவு செய்து அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள். அரசியலை தெரிந்து கொள்ளாமல் இருக்கவே இருக்காதீர்கள். சும்மா யாரோ எதையோ ஒன்று சொன்னாங்கன்ட்டு அதையே மேலோட்டமாக சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. உண்மைத்தன்மையை தெரிஞ்சு கொள்ளுங்கள். இப்போ உங்களிடம் எல்லாருக்கையும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, டச் ஃபோன், ஐஃபோன் எல்லாமே இருக்குது. இப்போது தொழில்நுட்பங்கள் அதிகமாக ஏஐ வந்துடுச்சு. ஜெமினின்னு ஒரு ஆப் இருக்குது. நீங்கள் என்ன கேட்டாலும் அதுக்கு 100% உண்மையான ஒரு தகவல் சொல்லுது. 100% விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சுங்க. நம்மளுடைய பூர்வீகம், நம்மளுடைய மதத்தை பற்றி தெரிஞ்சுங்க. நம்மளுடைய தேசத்தை பற்றி தெரிஞ்சுங்க. நம்ம நாட்டில் என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுங்க. நம்ம பகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சுங்க. மக்களை பாருங்கள். எவ்வளோ சும்மா இப்போ சண்டே டைமில் லீவில் இருப்பீங்க, ஒரு ரவுண்ட்ஸ் வாங்க. நீங்கள் இருக்கும் பகுதிகளில் ஒரு ரவுண்ட்ஸ் வாங்க. யார் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம எந்த இடத்துல இருக்கோன்னு பாருங்கள். நம்ம அப்பா அம்மா நம்மளை எப்படி படிக்க வைக்கிறாங்கன்னு பாருங்கள். அவங்களோட விருப்பங்களை கேளுங்க. தயவு செஞ்சு மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லவே விரும்புவது ஒரே ஒரு விஷயந்தான். உங்கள் வாக்கை நீங்கள் தேவையில்லாமல் புதிதாக வருபவர்களுக்கு வாய்ப்பு தருகிறேன் என்று வீணடிக்காதீர்கள். ஒரே ஒரு முறை பாரத பிரதமர் கூட்டணியில் இருக்கும் என்டிஏ கூட்டணிக்கு நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்தீர்கள் என்றால் பாரதிய ஜனதா கட்சி என்னென்ன நன்மைகள் செய்ய முடியுமோ. இன்று பீகாரில் டாஸ்மாக் கடை இல்லை, குஜராத்தில் டாஸ்மாக் கடை இல்லை. அதே போன்று நம்ம தமிழகத்துக்கும் கொண்டு வர 99% வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான முன் ஏற்பாடுகளை திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள், எக்ஸ் ஐபிஎஸ் அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக அதற்கான உறுதிமொழியை சொல்லியிருக்கிறார். அவர் அதை நிறைவேற்றுவார் என நான் நம்புகிறேன். அதற்கான கோரிக்கைகளை நாங்களும் அவரிடம் சொல்வோம். நமக்கு போதை இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்க வேண்டும். நம் இளைஞர்களின் முன்னேற்றம் வேண்டும். இன்று பார்த்தீர்களானா எல்லாரும் சொல்லிக்கொண்டிருக்க வட மாநிலத்தவர்கள் தான் அதிகமாக வேலை செய்கிறார்கள். ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கெல்லாம் புரியுமா புரியாதா, இல்லை தெரியுமா தெரியாதான்னு இல்லை, நான் சொல்கிறேன். முதல்ல அதிக அளவில் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சம், அதாவது தஞ்சம் புகுந்தவன்னு சொல்லலாம், இல்லை வேலைக்கு இங்கே செட்டில் ஆனவன்னு சொல்லலாம், கேரளாக்காரங்க. அதற்கு அடுத்தபடியாக ஆந்திராவில் இருக்கிறவங்க தான் கொத்தனார் வேலை, விவசாய வேலைன்னு செட்டில் ஆனாங்க. இப்போது விவசாய வேலை பாதிக்கப்பட்டதுக்கு காரணமே 100 நாள் வேலை தான். அது கொண்டு வந்தாச்சு, அதில் பழக்கப்பட்டுட்டாங்க, பேணு பார்த்து பழக்கப்பட்டுட்டாங்க. அதை ரத்து செய்ய முடியாது. ஆனால் அதில் விவசாயம் முழுமையாக அழிந்து விட்டது. இந்த 100 நாள் வேலை திட்டத்தினால விவசாயமே அழிந்து விட்டது. இதற்கு காரணமே காங்கிரஸ் தான். காங்கிரஸ் மக்களை சோம்பேறியாக்க வேண்டும்.
பிஜேபி அதை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் மக்கள் அதை விரும்புகிறார்கள் என பிஜேபி அதை அதிக நாட்களை எண்ணிக்கையை கொண்ட நாட்களாக அறிவிச்சிருக்காங்க. அது மிகப்பெரிய வருத்தக்கூடிய ஒரு விஷயம், விவசாயத்தை அழிக்கக்கூடிய ஒரு விஷயம். முடிந்த அளவுக்கு இந்த 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்தால் விவசாயத்துக்கு ஆளுக்கள் கிடைப்பார்கள். இந்த விவசாயத்தில் இந்திக்காரர்களும் வந்து விட்டார்கள், வடநாட்டவர்களும். நன்றாக ஒன்று தெரிஞ்சுங்கள், இன்று வந்து ஆந்திராவில் இருப்பவர்கள் நிறைய மக்கள் அரசாங்க வேலையில் பர்மனெண்ட்டாக இருக்கிறார்கள். ஆனால் நம்ம வடநாடு எதை வைத்து சொல்கிறார்கள்? மோடி எதிர்ப்பு. பிஜேபி உள்ளே வரக்கூடாது என சொல்கிறார்கள். ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு, இவர்கள் ஊழல் செய்தார்கள், இவர்கள் இதில் கொள்ளையடித்தார்கள், இதை தவறாக செய்தார்கள், அதை தவறாக ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்ல முடியுதா? பிஜேபி உள்ளே வந்துருக்கூடாது, அவ்வளோதான். அவங்களுக்கு தெரிஞ்சதுலாம் அவ்வளோதான். இந்தி திணிப்புலாம் ஒன்றும் கிடையாதுங்க. படித்தா படிக்க காட்டிப்போ. இன்றைக்கி உருது எத்தனை ஸ்கூலில் கற்றுத்தராங்க, எத்தனை பள்ளிகளில் உருது கற்றுத்தராங்க தெரியுங்களா? எத்தனை அமைச்சர்கள் பள்ளிகளில் கல்லூரிகளையும் இந்தி கட்டாயமாக இருக்கிறது. இது எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்? கட்டாயமாக இந்தி இருக்கிறது. எல்லாமே பாருங்கள், எல்லாமே நீங்கள் தேடி பார்க்கலாம். உள்ளங்கையில் செல்ஃபோன் இருக்குது, எல்லாமே பார்க்கலாம். எத்தனை அமைச்சர்களோட பள்ளிகள் கட்டாயம் இந்தி இருக்குது. இவர்கள் வந்து இந்தி திணிப்பு, இந்தி எதிர்ப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஏன் காங்கிரஸை கூட கூட்டணி வச்சுருக்கீங்க? காங்கிரஸ் தான் இந்தியை கொண்டுட்டு வந்து, நான் வந்து மிசாவில் உள்ளே போனேன், நசாவில் உள்ளே போனேன், பசியில் போனேன், கடலில் போனேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே. மிசா யார் கொண்டுன்னு வந்தது? யார் ஆட்சி காலத்தில் கொண்டுன்னு வந்தது? அதே மிசாவில் உள்ள தூக்கி போட்டு உங்களை மெதிச்சாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அவங்கள கூட தானே நீங்கள் கூட்டணி இருக்கீங்க. உங்களை தூக்கி போட்டு மெதிச்சாங்கல்ல, மிசாவில் போனதை ஏற்றுக்கிறீங்களா? உங்களை தூக்கி போட்டு உதைச்சாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அவங்கள கூட எப்படி நீங்கள் கூட்டணி போனீங்க? அதே கூட்டணியில் வைகோ இருக்கிறார், கேசட் போட்டு கொடுத்துட்டு இருந்தார். ஈழத்தமிழர்களை எப்படி கொண்டார்கள் பாருங்கள், திமுகவும் காங்கிரஸும் இணைந்து. அதே கூட்டணியில் வெக்கமாக இருக்குது. ஒரு நேரத்தில் நான் வைகோவை ஆச்சரியமாகவும் பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் பார்த்தேன். இப்போ வெக்கக்கேடாக இருக்கிறது அவரெல்லாம் ரசித்ததை பார்த்து. ஒரு எவ்வளோ பெரிய துரோகமை செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள் இவரெல்லாம். காசு, பணம், இதை தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாது. யாரும் எந்த அரசியல்வாதிகளும் இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணியில் இருப்பவர்களுக்கும் திமுகவும் மக்கள் வந்து முட்டாளாகவே இருக்க வேண்டும். மக்கள் வந்து எப்போதும் முட்டாளாக இருக்க வேண்டும். நம் கூட்ட பொழுதெல்லாம் ஓடியாந்து நிற்க வேண்டும். நம் குடும்பம்தான் எப்போதும் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் என நினைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் அப்படி கிடையாது. வேறு ஆட்கள் தலைமைக்கு வந்து கொண்டே இருப்பார்கள். நிரந்தரமாக இருக்க வேண்டும், நம் பிள்ளைகளை உட்கார வைக்க வேண்டும் ஆட்சி கட்டிலில் என நினைத்தவர்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள். துண்டக்கானம் துணியக்கானு ஓடிவிட்டார்கள். வேறு கட்சிக்கும், போகக்கூடாத கட்சிக்கெல்லாம் போய்விட்டார்கள். இதெல்லாம் நீங்கள் உணர வேண்டும். தேவையில்லாமல் வந்து நான் புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு தரேன்னு உங்கள் வாக்குகளை வீணாக்காதீங்க. அவங்களுக்கு போடணுன்னா போடுங்க, கூட்டணி அமைச்ச பிறகு போடுங்க. கூட்டணி இருந்தால் தான் வெற்றி பெற முடியுமே. கூட்டணி இல்லாமல் இங்கே யாராலையும் வெற்றி பெற முடியாது. சும்மா வந்து சொல்லிக்கலாம், நான் வந்து பர்சன்டேஜ் காட்டலாம். பர்சன்டேஜ் யாருக்கு வேணும்? பர்சன்டேஜை வச்சுக்கின்னு என்ன பண்ண முடியும்? யாரால் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. அதுவே பர்சன்டேஜ் வச்சிங்கன்னா அடுத்த தேர்தல் வரும்போது கூட்டணியை பற்றி பேசுவோம். கூட்டணி வந்த பிறகு போடுங்க. நீங்கள் விஜய்க்கு போடணுன்னு நினைக்கிறீங்க போடுங்க, சீமானுக்கு போடணுன்னு நினைக்கிறீங்க, கூட்டணி அமைச்ச பிறகு போடுங்க. 2 பேரும் கூட்டணி அமைக்க சொல்லுங்கள். தலைவரை கூட்டணி அமைங்க, அண்ணா கூட்டணி அமைங்க அப்படின்னு சொல்லுங்கள். கூட்டணி அமைச்சு நான் ஒரு 4 எம்எல்ஏவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை வச்சு நீங்கள் தமிழகத்துக்கு என்னென்ன பண்ண முடியுமோ நீங்கள் அதை போராட்டம் பண்ணி நிறைவேற்றுங்கன்னு சொல்லுங்கள். கூட்டணி இல்லாத கட்சிக்கு தயவு செய்து நீங்கள் வந்து வாக்களிக்காதீங்க. இதுதான் நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். தயவு செய்து நாளைக்கு வாக்களிங்க. வீட்டில் பெரியவர்கள் இருப்பார்கள், அவர்களை வெயிலுக்கு முன்பு காலையிலேயோ அல்லது வெயில் மறைந்த பிறகு மாலையிலேயோ அவர்களை அழைத்து கொண்டு ஓட்டு வாக்களிக்குமாறு நீங்கள்
அழைத்து செல்ல வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து சிந்தியுங்கள், சிந்தியுங்கள், சிந்தியுங்கள். நன்றி, வணக்கம்.